1, 2, 3, 4. Doom tech, tech, doom tech, doom tech. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோமா, இது மாதிரி 1 2 3 டும் டக் டும் டக் டும் டக் டும் டக் டும் டக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த வீடியோ தான் வந்துட்டுருக்கு. இது எப்படி ராப் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாம் பண்ணுறதுனா VN ஆப்பில் எடிட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து எடிட்டிங்னா அவ்வளோவா தெரியாதுப்பா, வேறு எதனா ஒரு ஐடியா இருந்தால் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதையும் சொல்கிறேன். பட் என்னென்னா சின்ன ஒரே ஒரு ட்ராபேக் தான், அந்த ஆப்பில் வந்து வாட்டர் மார்க் வருது. அதை ரிமூவ் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்போம்ப்பா அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிட் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டாலே வந்துடும். நம்மளுக்கு ஸ்டோரி பிட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டோரி பிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேக் வாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வருது பார்த்தீங்களா. இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ரீல்ஸ்னு பார்த்தீங்களா, ரீல் ஸ்பெஷல் கிளிக் பண்ணுவேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 4 போட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பண்ண தேவை. சிம்பிளாக போய்ட்டு இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டெம்ப்ளேட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் 4 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு டவுன்லோடில் போய்ட்டு நான் சும்மா ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 4 ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ சவுண்டு போடல, சவுண்டு போட்டால் என்ன ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது மாதிரி வந்துடும், ஃபோட்டோஸு பக்கம் வந்துடும். முடிஞ்ச உடனே இங்கே என்ன ஒரு பிரச்சனை, நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கோடு வருது. ஸோ வாட்டர் மார்க்காக வந்ததுன்னா அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க தாராளமாக. இந்த வாட்டர் மார்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆப் இருக்குது, வாட்டர் மார்க் ரிமூவர் சொல்லிட்டு, அந்த ஆப் போட்டுட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு வேணாம்ப்பா, எடிட் பண்ணி சொல்லித்தாப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ VN நம்மக்கிட்ட ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த VN ஆப்பில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ VN ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிடலாம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே நான் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணோடனே இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தோடனே ஃபுல்லாக வந்து வேறு ஃபோட்டோஸ் இருக்கா, இதை அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் ஆட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 13 ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லாஸ்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், இதை டெலிட் பண்ணுறேங்க. டெலிட் பண்ண முடிச்சு இந்த இடத்துல ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபோட்டோஸுங்களா, ஃபோட்டோஸ் போயிடலாம். ஃபோட்டோஸில் போய்ட்டு இந்த இடத்துல சைடில் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். செட்டிங்ஸில் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 0.3 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் அது வந்து ஆட் ஆகிடும் ஃபோட்டோ. ஸோ 0.3 கொடுத்துடலாம். இந்த இடத்துல கீழே ட்ரான்சிஷன் நன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்தாச்சு. பேக் வந்தோடனே நம்ம வந்து 13 ஃபோட்டோ இப்போ நம்ம செட் பண்ணோம். ஸோ நான் வந்து டவுன்லோடில் ஒரு 13 ஃபோட்டோ இருக்குது என்கிட்ட, அதை நான் ஆட் பண்ணுறேன். எல்லாமே போர்ட்ரேட்டில் இருக்க மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லைனா வந்து அந்தளவுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் நல்லா இருக்காது. ஓகேங்களா. ஸோ நான் 13 ஃபோட்டோ இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். 13 ஆயிடுச்சா, ஓகே ஆட்னு கொடுத்துட்டேன். ஆட்னு கொடுத்தோடனே இந்த இடத்துல ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. சாரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போனேன்னா, நான் ப்ளே பண்ணோடனே வந்து ஓகே, பட் இங்கே ஒரு இது இருக்கா. இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இருக்க ஃப்ரேமில் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ வேறு ஒரு ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தா ஆடியோ மேலே போயிடுச்சு. இப்போ ஆடியோ மேலே போனதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா, பீட்டை தெரியாமல் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல பீட்ஸை கிளிக் பண்ணுங்கள். பீட்ஸை கிளிக் பண்ணி ப்ளே ஆகும்போது கரெக்டாக அந்த டின்டக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம். அதோட டைமிங் வேணால் சொல்கிறேன் நான், 5.62 கரெக்டாக இந்த இடத்துல மேலே டைம் தெரியும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில், அந்த இடத்துல 5.62 வந்து ட்ராக் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான், 62. ஓகேங்களா. இந்த இடத்துல தான் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5.62 மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. மார்க் போட்டு டிக் அடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம 5.62 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமா, அது வரைக்கும் கரெக்டாக ட்ராக் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ போய்டும். ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இந்த போர்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தவொடனே போயிடுச்சு. இப்போது நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துச்சா. இப்போ நம்ம கிளிக் பண்ணும் போதும் உங்களுக்கு ப்ளே ஆகும் போதும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மியூசிக் வரும்போதும் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ இந்த எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் தர போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் வேணால் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்பின் அவுட் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு எஃபெக்ட் நீ ஜூம் இன் கொடுங்க, இல்லை ஜூம் அவுட் கொடுங்க, இல்லை இது வந்து ஜெட்டர் லெஃப்ட்ன்றது ஷேக்குன்றது பார்த்தீங்களா. ஸோ ஷேக் கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸு எல்லா ஃபோட்டோக்கும் ஆட் ஆகிடும். முடிஞ்சிச்சா. இப்போ நம்ம இங்கேருந்து ப்ளே பண்ணுவோம்.
அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சா ப்ராஜெக்ட்டு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு டிக் அடிச்சுடுங்க. நம்ம வந்து பக்காவாக வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேலரியிலே சேவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எனக்கு எடிட் பண்ண தெரியாதுன்றவங்க நான் ஒரு ஆப் சொல்கிறனால கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், 4 ஃபோட்டோ. இப்போ விஎன்ஐ ஆப்பில் எடிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய இன்ஸ்டாகிராம் சம்மந்தப்பட்ட எடிட்டிங் ட்ரிக்ஸ்லாம் நம்ம வீடியோ ரெகுலர்ஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.